மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது அழகான புதிய அக்ரஹாரம் என்ற கிராமம். அந்த கிராமத்தில் வசித்து வந்த மீராவுக்கு விசித்திரமான ஒரு திறன் இருந்தது. பழைய பொருட்களை தொடும்போதெல்லாம் அந்த பொருட்கள் தங்களுக்குள் சேமித்து வைத்திருக்கும் கடந்த காலத்தின் நினைவுகளை அவள் ஒரு மெல்லிய குரலாக கேட்க முடிந்தது. ஓர் உடைந்த மண்சட்டியின் கதையில் 1000 ஆண்டுகளுக்கு முன் பெய்த மழையின் ஓசையும் ஓலை கையெழுத்து பிரதியில் ஒரு ஞானியின் அமைதியான மூச்சொலியும் மீராவுக்கு கேட்டது. இதனால் அவள் மக்களிடமிருந்து சற்று விலகியே இருந்தாள். ஏனெனில் ஒவ்வொரு பழைய நாற்காலியின் அடியில் இருந்த கவையையும் ஒவ்வொரு துருப்பிடித்த பூட்டின் ரகசியத்தையும் தாங்கிக் கொள்ள அவள் சிரமப்பட்டாள். ஒரு நாள் கிராமத்தின் மையத்தில் உள்ள பழங்கால கோவிலின் கோபுரம் புதுப்பிக்கப்பட்டது. அப்போது மிகவும் உயரமான இடத்தில் பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த ஒரு பித்தளை மணி கீழே இறக்கப்பட்டது. அது மிகவும் பழையதாக ஆழமான பச்சை நிற துரு ஏறியிருந்தது. மீரா அந்த மணியை தொட்டபோது ஒரு பெரிய பயங்கரமான ஓசை அவளது மனதில் ஒலித்தது. அது வெறும் ஓசையல்ல, அது அந்த கிராமத்தின் பெயரையே மாற்றிவிட்ட ஒரு ரகசியம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் அந்த கிராமம் ஒரு பெரிய வெள்ளத்தால் அழிந்ததாகவும், அப்போது இந்த மணியை அடித்துதான் ஒரு சிலரை காப்பாற்றினர் என்றும், காப்பாற்றப்பட்டவர்கள் அந்த துயரத்தை மறக்கவே புதிய அக்ரஹாரம் என பெயரிட்டுள்ளனர் என்றும் அந்த மணி அழுதது. அந்த உண்மை கதையை மணி தொடர்ந்து அழுத்தமாக பேசிக்கொண்டே இருந்தது. மீரா அந்த கிராமத்தின் வரலாற்றை, மக்கள் மறந்த அந்த உண்மையான தியாக கதையை அனைவருக்கும் தைரியமாக தெரிவித்தாள். முதலில் மக்கள் அவளை நம்பவில்லை. ஆனால் அவள் அந்த மணியின் மூலமாக சொன்ன பல பழைய மறந்து போன உண்மைகள் நிரூபிக்கப்பட்டபோது கிராம மக்கள் அவளை பாராட்டினர். மீரா இனி பொருட்களின் ரகசியங்களை சுமக்கும் பார்ட்னராக அல்லாமல் கிராமத்தின் உண்மையான வரலாற்றை மீட்டெடுத்த நாயகியாக பார்க்கப்பட்டாள். இந்த கதையைப் போலவே வேறு ஏதேனும் ஒரு கருப்பொருளில் கதை வேண்டுமானால் அதை எனக்கு தெரிவிக்கலாமா?